சஷ்டி விரதத்தை பற்றி பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சஷ்டியில் விரதம் இருங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மாதந்தோறும் வரும் சஷ்டிகளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருந்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும். சஷ்டி விரதம் இருப்பதற்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளின்படி நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தால் நல்லது. அப்போனா தான் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது வந்து கிடைக்கும். சரியா? தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதி வந்து சஷ்டி. இந்த சஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் 2 சஷ்டி திதிகளில் வரும். ஒன்று வளர்பிறை சஷ்டி, இன்னொன்று வந்து தேய்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் நல்லது. சரிங்களா? தொழில் வந்து வளர்ச்சி அடையணும், குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வளர்பிறை சஷ்டியில் விரதத்தை தொடங்குறது நல்லது. தேய்பிறை சஷ்டி அப்படின்றது வந்து தீராத பிரச்சனைகள் தீரணும், நோய் வந்து தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேய்பிறை சஷ்டியில் விரதம் தொடங்கினா உங்களுக்கு நல்லது. முருகனினுடைய அருளை பெறுவதற்கு சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இதனால் குழந்தை இல்லாதவர்கள் வந்து சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பேர் வந்து கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்க தான் சஷ்டியில் விரதம் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. தீராத பிரச்சனை இருக்குது, தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லை அப்படின்றவங்களும் என்ன பண்ணலாம், சஷ்டியில் வந்து விரதம் இருக்கலாம். நீங்கள் எந்த கோரிக்கையை முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை விரதம் இருக்க வேண்டும். சஷ்டியில் விரதம் இருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை முருகன் அருள் புரிவார்.